செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ஷெல்லை வச்சு தான் நம்ம பட்டர்ஃப்ளை போட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு பட்டர்ஃப்ளைக்கு மேலே 2 ஆண்டனா வைப்போம் இல்லையா, அந்த ஆண்டனாவுக்காக நான் இதுமாதிரி 2 பீட் எடுத்து கம்பியில் சுற்றி எடுத்துக்க போகிறேன். இதை எப்படி சுற்றுறது அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். திரும்ப அதையே சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். 2 இதை மாதிரி சுற்றி எடுத்துங்க. அதுக்கப்புறங்களுக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். த்ரெட்டு என்ன த்ரெட் எடுக்கிறீங்கன்னா அமிட்டோ அப்படின்னா டோரா, அது பேண்ட்டு தைக்கிற த்ரெட்டு. அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக நார்மல் த்ரெட்டும் போடலாம், பட் இந்த த்ரெட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அமிட்டோ அப்படி இல்லைன்னா டோரா, அது 2ம் யூஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே அதான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ரூச்சஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். த்ரெட்டு உங்களுக்கு அருகாது. இதை நார்மலாக எப்போவும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதேமாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. நம்மளோட மெயின் பர்பஸ் என்னென்னா அது விழுந்துடக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இப்போ நார்மலாக இந்த கிறிஸ்டல் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கோத்து எடுத்து அதையும் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. மேலே ஒரு கிறிஸ்டல் பீடு வைக்க போகிறேன், அதே நேரத்தில் கீழே ஒரு கிறிஸ்டல் பீடு வைக்க போகிறேன். கிறிஸ்டல் பீடுக்கு மேலே ஒரு சின்ன பீடு ஒன்று வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் ஹோல் தெரியாது. இதை மாதிரி கீழே இதை மாதிரி ஒரு கிறிஸ்டல் பீடு வச்சிங்க. அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பீடு ஒன்று வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. நார்மல் ஸ்டிச்சஸ் தான் போடுறேன். இதை மாதிரி நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ஸ்டிச்சஸ் மட்டும் நல்லா கவனமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இப்போ சென்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் தெரியுது இல்லையா, அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஹோல் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணி 2 பக்கமும் எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் இப்படியும் ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைனா டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஷெல்லை வச்சு அது மேலே பீடை வச்சு நம்ம எப்பவும் லாக் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரியும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இதை விட அது ரொம்ப ஈஸி. அதை மாதிரி 2 பக்கமும் வச்சு எடுத்துங்க. எக்ஸஸாக வேறு என்ன இருந்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக கிடச்சிரும்.